இறைவனை நாம் நாடி செல்லும்போது இறைவனும் நாமும் ஒன்றாகி மிக நெருக்கத்திலே சென்று விடுவோம். அதனால் இறைவனும் நமக்கு தேவையானவற்றை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அத்தகைய இறைவன் கொடுப்பதை உடனடியாக நாம் பெற்று வாழ்க்கையில் நல்ல சுகமான வாழ்வை நாம் பெற இயலும். இறைவனை விட்டு நீங்கள் விலகிச் செல்லும்போது எவ்வளவு தூரம் விலகிச் செல்கிறீர்களோ இறைவன் கொடுக்கும் அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் இறைவன் கொடுக்க நினைப்பது எதுவாக இருந்தாலும் உங்களிடம் வந்து சேர்வதற்கு நீண்ட காலம் ஆகும். அவ்வளவுதான். நீண்ட காலமாக விரயம் எடுப்பதும் மிக விரைவாக உங்களுக்கு கிடைப்பதும் நீங்கள் எடுக்கும் முயற்சியினால் மட்டுமே. ஆனாலும் ஒன்றை மறவாதீர்கள், இறைவன் கொடுப்பதை கட்டாயம் கொடுப்பார். எதையும் தடை செய்ய மாட்டார். ஆனால் எந்த ஒரு பொருளும் காலகாலத்திற்கு உங்களுக்கு கிடைக்கும் போது மட்டுமே அந்த பொருளின் பயனானது உங்களால் அனுபவிக்க இயலும். உதாரணமாக, சாப்பிடக்கூடிய வயதில் உங்களுக்கு தேவையான உணவையும் அதுக்கு தேவையான காசு, பணம், பொருளாதாரத்தையும் வேலை வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கி தரும்போது, உழைக்கக்கூடிய உங்களுக்கு ஆற்றலும் வலிமையும் இருக்கும்போது அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்போது உங்களால் உழைக்க இயலும். உங்களால் வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிட இயலும். உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்த இயலும். இதையே காலதாமதமாக நீண்டு கொண்டு உங்களுக்கு ஒரு 60 வயதில் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். 60 வயதில் உங்களுக்கு நல்ல வேலை, நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைத்தாலும் அத்தகைய வருமானத்தையும் அத்தகைய வேலையையும் உங்களால் திறம்பட செய்ய இயலாது. அவ்வாறு செஞ்சாலும் அதனால் கிடைக்கும் பலன்களையும் அதன் அப்போது உங்களால் ஆசைப்படும் பொருட்களையும் வாங்கி பக்கத்தில் வைத்துக் கொள்ளலாமே தவிர உங்களால் அனுபவிக்க இயலாது. ஆசைப்பட்டு ஒரு பொருளை நீங்கள் உணவாக வேண்டும் அளவுக்கு வயிறு நிறைய சாப்பிட இயலாது. இதற்தான் வித்தியாசமே தவிர மற்றபடி இறைவன் கொடுப்பதை கட்டாயம் கொடுப்பார். ஆனால் காலதாமதமாகும். இத்தகைய காலதாமத்தை தவிர்த்து இறைவனை நெருங்கி செல்லுங்கள். இறைவனை நாமும் நெருங்கி செல்வோம். இறைவனும் நமக்கு கொடுப்பதை காலகாலத்தில் நாம் பெற்று பயனடைவோம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். பெரிதாக இறைவன் நமக்கு இதையும் தரமாட்டார் என்பதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவன் கொடுக்க வேண்டியதை கட்டாயம் கொடுப்பார். நண்பர்கள், நம்மை நெருங்கி வருபவர்கள் கையில் தான் நாம் இறைவன் கொடுப்பதை நாம் உடனடியாக பெற்று பயனடைய முடியும் என்பதையும், விலகிச் செல்பவர்கள் அவர்களுக்கு சேர வேண்டிய பலன்களும் விலகிச் செல்லும் என்பதை இந்த உண்மை நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பர்களே, நாம் இறைவனை நெருங்கி தினந்தோறும் வழிபடும் போது நிச்சயம் நமக்கு தேவையானவற்றையும் நம் வாழ்வின் மாற்றங்களையும் நம்மிடம் இருக்கும் பல பிரச்சனைகளையும் விரைவாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். விரைவாக நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து நாம் சுகமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையையும் ஆன்மீகம் கலந்த இறைவனோடு நாம் இணைந்து வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார்.